ஹாய் ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் குடும்பம் அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பி சண்டே. நான் வந்துட்டு இந்த கம்மல் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எனாமல் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு போன வருஷம் இந்த மாதிரி நாளில் கோல்ட் ஸ்கீமில் வந்துட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனப்போ சரி இதெல்லாம் எடுத்து காட்டினாங்க. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சின்னதாக ஸ்டட் மாதிரி எடுக்கணும், ரொம்ப சின்னதாக போடணும், ஏன்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரி சின்னதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜஸ்ட் மாடல் மட்டும் பார்க்கலாம், நம்ம எடுக்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க டைமண்டில் எடுத்து காட்டினாங்க. ஆனால் நான் டைமண்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் கோல்டு அந்த மாதிரியெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ அது 18 கேரட்டில் தான் வரும். ஸோ டைமண்டுக்கு மட்டும் அந்த ஸ்டோனுக்கு மட்டும் வந்துட்டு இவ்வளோ ரேட் வரும் அப்படியெல்லாம் சொன்னாங்க. பட் டைமண்ட்லேயும் காமிச்சாங்க, ஆனால் எனக்கு அவ்வளோவும் ஏதோ பிடிக்கல. ஆனால் சரி இந்த மாதிரி இந்த கம்மலை எடுத்து வச்சாங்க அந்த ட்ரேயில். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. என் கண்ணுக்கு ஏதோ ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி ஐ ஃபீல். ஆனால் எனக்கு இதை பார்த்த உடனே எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சரி நான் 3 சீட்டு வேறு போட்டேன். 2 5,000 1 2,000 போட்டேன். ஸோ மந்த்லி 12,000 பே பண்ணுற மாதிரி. ஸோ 3 சீட்டு போட்டுட்டதுனால இது வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ அன்றைக்கி ரேட்டு வந்துட்டு இது வந்துட்டு அரௌண்டு வந்துட்டு ஒரு 2 கிராமுக்கு மேலே இருக்குது. 3 கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்குது. 3 கிராம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சரியாக தெரியல. பில்லு என்கிட்ட இல்லை, வீட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்துட்டு பெங்களூரில் ஒர்க் பண்ணினுக்கிறதுனால ஸோ அந்த பில்லெல்லாம் என்கிட்ட இல்லை. நான் டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது எனக்கு தெரியல, அந்த ஒரு மாதமும் இந்த கம்மல் மேலேயே ஞாபகம், ஐயோ வேறு யாராச்சும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டுப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் இந்த மயில் வந்த மாதிரி பாருங்கள் இந்த டிசைனு. ஸோ இது என் காதில் போட்டதுமே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. இந்த ஐயோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த கம்மலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்கிட்ட இருந்த ஒரு 2 பேர் கம்மலை வந்துட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு 20,000 வந்துச்சு. சரி அன்னைக்கு போனேன், கிடைக்குமா இவ்வளோ ரேட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி போனேன். ஆனால் அன்றைக்கி வந்துட்டு கிராம் வந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அன்றைக்கி வந்து 23,000 சொன்னாங்க. ஆனால் நான் போகிற அன்றைக்கி வந்துட்டு ஒரு 1 மந்த் கழித்து போனேன். ஆனால் கோல்டு ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்துட்டு நான் ஒரு 19,000 20,000 ஆச்சு இது எடுக்கிறப்போ. அப்போ எனக்கு லக்காக இருந்துச்சு. போனதும் இந்த கம்மலை தான் பார்த்தேன். எவ்வளவோ காட்டினாங்க, நிறைய எடுத்து வச்சாங்க, நிறைய டிசைனில். ஆனால் இல்லை, இந்த கம்மலுக்காகவே ஒரு மாதம் ரொம்ப தூக்கமே வராமல் இதை எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்மலை கொடுத்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ இதை நான் வாங்கிட்டேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெண்டுமே மயில் வந்த மாதிரி நல்லா இருக்குது இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ ஆச்சு, என்னாச்சு, எவ்வளோ வேஸ்டேஜ் இதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு ஜிஆர்டியில் வந்துட்டு நான் எடுத்தது. பெங்களூரில் எலங்காவில் இருக்கிற அந்த லொக்கேஷனில் இருக்கிற ஜுவல் ஷாப்பில் வந்துட்டு நான் எடுத்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே ஒன்ஸ் மோர்.